Hey guys, welcome back to channel. நான் தான் விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஃபன்னான விஷயம் தான் பண்ண போகிறோம். குக்கிங், அதுவும் ஒரு பேச்சுலர் குக்கிங் அப்படி தான் சொல்லவா வேணும். கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு சமைக்கிறது தான் நம்ம வேலை. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கறி செய்ய போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஃபன்னாக இருக்கும், ரொம்பவே ஒரு ஜாலியாக இருக்கும். டிஷ்ஷும் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி வாங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக குக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே இறங்கிடுவோம். இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பீன்ஸு, கொஞ்சம் காலிஃப்ளவர் இருக்குது, ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ இதெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அடுப்பை ஆன் பண்ணவும், அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எங்கள் ஊர் சைட்லாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா செக்கு லாட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நானும் அதே தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரீஃபைண்ட் ஆயிலெலாம் பிடிக்காது. ஏன்னா செக்கு லாட்டின எண்ணெயில் அந்த சத்துக்கள்லாம் அப்படியே ரீட்டைன் ஆகுனா அந்த 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 சூட்டுனால அந்த சத்தெல்லாம் இதாகாது. அப்படிங்கிறனால அதுதான் யூஸ் பண்ணுறோம். நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபன் பண்ணிட்டேன். வடச்சட்டி சரி, இந்த குக்கர் காயத்துக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றுனால பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஃபன்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கிற 4 இலையெல்லாம் கிள்ளி போட்டுருங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ இலையெல்லாம் கிடையாது. 2 பிரியாணி இலை, ஒரு ஏதோ ஏலக்காய், அதுக்கப்புறம் அதுதான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஏலக்காய், கிராம்பு, சோம்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போடணும். நான் கரெக்டாக ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டேன். ஏன்னா எங்கிட்ட இருக்கிறதே 2 வெங்காயம். ஒரு வெங்காயம் இதுக்கு போட்டால் இன்னொரு வெங்காயம் தயிர் பச்சடிக்கு வேணும். ஸோ அதனால் ஒரு வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வணக்கிற வரைக்கும், அதாவது அந்த கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு பார்த்திங்களா. இப்போது வந்ததுக்கப்புறம் கலர் கலராக இருக்கிற வெட்டி வச்சு எல்லா காய்கறியும் போடுறேன். போடுற காய்கறியெல்லாம் வச்சு ஒரு பொரியலே பண்ணலாம் போல் இருக்குது. நான் அவ்வளோ காய்கறி வெட்டி வச்சிட்டேன். என்ன நினப்பில் வெட்டினேன்னு எனக்கும் தெரில. நான் பாட்டுக்கு வெட்டி வச்சிட்டேன். எடுத்து உள்ளே போட்டு எல்லாம் செஞ்சு நீங்கள் நைட்டு வரைக்கும் சாப்பிட வேண்டியதுதான். காய்கறி அல்ல காய்கறி தீரவே மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ காய்கறியை வெட்டி வச்சிட்டேன். கீழே வேறு 4-5 விழுந்துருச்சு. ஸோ அதையெல்லாம் பொறிக்க போடணும். ஏன்னா காய்கறியோட விலை ஜாஸ்தி. கண்டிப்பாக அதெல்லாம் உள்ளே போட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுக்கவும், கரண்டி எடுத்து நல்லா அடியிலேருந்து கலக்குங்க. ஏன்னா அடியிலேருந்து கலக்குனீங்கன்னா தான் அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக எல்லா காய்கறியும் சேரும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்துலேயே இப்போயே உப்பு போட்டோம்னா காய்கறியில் உப்பு ஒட்டும், உப்பு கொஞ்சம் உள்ளே ஏறும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் உப்பு போட்டேன். இந்த கேப்பில் காய்கறி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு ஒரு கலக்கி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூடி வச்சுருங்க. அப்போ தான் தக்காளி தண்ணி விடும். தக்காளி கொஞ்சம் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் ஒரு கலக்குங்க. அந்த கலக்கிற கேப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். கீழ் வீட்டு ஆண்டிக்கிட்ட தான் மிக்ஸி வாங்கி பேஸ்ட் பண்ணேன். ஏன்னா எங்கிட்ட மிக்ஸி கிடையாது. இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தியா, பச்சை கலர் இருக்குது. இதை உள்ளே கொட்டணும். உள்ளே கொட்டி ஒரு 2 நிமிஷம் கழித்து கலக்குனீங்களா பிரியாணி வாசம் வரும் பாருங்கள். வேறு லெவல் வாசம் செமையாக இருக்கும். அடே பேயில போமா இலை இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நல்லா செம்மையான வாசம் வந்துட்டு இருக்குது. இப்போ காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் எடுத்த அரிசிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். ஓகே, சம்பவம் ஆயிருச்சு. ஏன்னா குக்கருக்கு 3/4வாசிக்கு மேலே வந்துருச்சு. அரிசியை போட்டோம்னா ஃபுல்லாக வந்துடும். இன்றைக்கி இந்த குக்கரில் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது, செய்கிற வரைக்கும் செய்வோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக தான் போட்டேன். நமக்கெல்லாம் காரம் உப்பெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி நக்கி பார்த்து தான் உப்பு போடுற பழக்கம். ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரிசியெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அரிசியை 3 டைம் கழுவுனதுக்கப்புறம் இப்போ தூக்கி உள்ளே போட போகிறேன். சம்பவம் நடந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த பாத்திரத்தில் சமைக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு மன தைரியத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குக்கரை விசில் போடாமல் மூடலாம் அப்படின்னு சொல்லி மூடின உடனே தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே ஆகாது, வெடிச்சா மேலே வரைக்கும் சிதறிடும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா எனக்கே ஆச்சரியம். நானா இவ்வளோ சூப்பராக பிரியாணி செஞ்சுருக்கேன். நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.